கப்பல்ல துறைமுகமா, விஜயகாந்த் இல்லாத திரையுலகமா? என்றும் கருணாகத்தை குஞ்ச முடியுமா? விஜயகாந்த் மிஞ்ச முடியுமா? தமிழ்நாட்டில் அவர் நடிக்காத கதாபாத்திரமே இல்லை. ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஜட்ஜி, அட்வொகேட், ஏழை, பணக்காரன், ஜமீன்தார், அனைத்து திரைப்படத்திலும் கேப்டன் பிரபாகரன் சூப்பர் படம். நம்ம எப்ப 10 தடவை பார்த்தா அந்த படம். 10 மணி மாலை ஒன்னு தொட்டு தொட்டு தாளாட்ட. அப்புறம் எந்த கர்வமும் இல்லாம ஒரு சராசரியான மனிதர்னு சொல்லுவாங்க. அவங்க கொண்டாடி போய் அந்த நினைவு நாளுக்கெல்லாம் போய் போல எனக்கே அழுவாத்திரம். விஜயகாந்த் பிடிக்காத ஆள் யாருமே இருக்க முடியாதுங்க. அவர் கண்டிப்பா சாகல, கடவுள்கிட்ட போய் ரசிக பெருமக்களுக்கும் தமிழ் சமுதாயத்திற்கும் அரசியல் உலகத்திற்கும் கலை உலகத்திற்கும் தனது நடிப்பாற்றல் மூலம் கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் திரைப்பயணத்தில் 150க்கும் மேற்பட்ட திரைப்படம் நடித்து இருக்கும் இளமையில் வாழ்க்கையை ஆரம்பித்து தூர திருமுக கதாநாயகன் உருவாகி செந்தூர பூவை, பூந்தோட்டை காவல்காரன், சின்ன கவுண்டர், வானத்தை போல குணச்சித்திர படங்களிலே நடித்து புலன் விசாரணை, கேப்டன் பிரபாகரன், ஏழை ஜாதி போன்ற எண்ணற்ற படங்கள் நடித்து தலைவர் கலைஞர் அவர்களுடைய அன்பையும் மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்களுடைய அன்பையும் புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவி ஜானகி அம்மையார், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போன்ற ஆளுமை திறன் அரசியல் தலைவரோடு பழகி பல்வேறு கதாபாத்திரம் மாறுபட்டவர்கள் நடித்து தமிழ்நாட்டு மக்களுடைய 30 ஆண்டு காலம் கொள்ளையடித்து 30 ஆண்டு காலம் தமிழ்நாட்டு மக்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அவர் ரசிகராக ஒரு ஆளுமைமிக்க அரசியல் தலைவராக மதுரையிலே 2004 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற ஒரு மாபெரும் இயக்கத்தினை லட்சோப லட்சம் மக்களோடு நடத்தி தமிழ்நாட்டில் தனித்து போட்டியிட்டு விருதாசலத்தை வெற்றி பெற்று 2வது முறையாக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராகி தமிழ்நாட்டில் அம்மா புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் முன்னிலையும் தலைவர் கலைஞர் ஒரு ஆளுமை திறன் தலைவர்கள் மத்தியிலும் ஒரு தனி சிங்கமாக ஒரு கேப்டனாக வலம் வந்தவர் தான் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த். அவரது நினைவு நாள் 1ஆம் ஆண்டு நினைவு நாள் வருகின்ற போது அவர் இல்லாத தமிழ்நாட்டு அரசியல் ஒரு வெற்றிடமாக இருக்கிறது. விஜயகாந்த் ரசிகர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இந்திய தேசத்திற்கும் ஒரு பேர் இழப்பாக இருக்கிறது. தமிழ் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து இல்லடா, வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும். ஈழத்தமிழ் நலனுக்காக தன் பிறந்த நாளை கொண்டாடாமல் ஈழத்தமிழ் என்றைக்கு சுவாச காற்ற சுவாசிக்கிறார்களோ அன்றையதான் பிறந்த நாள் என்று சொல்லிய ஒரு கர்ஜனை மிக்க தலைவர் கேப்டன் விஜயகாந்த். கப்பல்ல துறைமுகமா, விஜயகாந்த் இல்லாத திரையுலகமா? என்றும் கருணாகத்தை குஞ்ச முடியுமா? விஜயகாந்த் மிஞ்ச முடியுமா? தங்க தலைவரின் கருப்பு நிலா எல்லாத்துக்கும் ரசிகர் பலர் என்று வானத்திலும் சண்டையிட்டார், நீரடியிலும் சண்டையிட்டார். திரைப்படத்தில் அதிரடி ஆக்ஷன் கிங்காகவும் அதிரடி புரட்சி கலைஞராகவும் மக்கள் கலைஞராகவும் வெற்றி திறமாகவும் விஜயகாந்த் புகழ் என்று வாழ்க வாழ்க என்று அவர் 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி செலுத்தி அவர் புகழ் வாழ்க வளர்க அவருக்கு சமர்ப்பிக்கிறேன். நன்றி, வணக்கம். பாட்டுலாம் நல்லா பாடுவார், சூப்பரா அழகா இருக்கும், நல்ல படம் அடிப்பாரு, அரசியல் பத்தி படம் எடுப்பாரு. அரசியல் இல்ல அவர் படங்கள்ல உங்களுக்கு என்ன படம் இல்ல பொதுவா அவர் நல்ல படம் எடுப்பாரு, நல்ல பாட்டு நல்லா இருக்கும், நல்லா இருக்காரு, வேற நல்ல மனுஷன். கேப்டன் விஜயகாந்தனுடைய மறைவு ஒரு பேரிழப்பு. கட்சிக்காக மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுக்கே ஒரு பேரிழப்பு. அவர் ஒரு சிறந்த குடிமகன். இந்தியாவுல அப்துல் கலாம் கையால ஒரு அவார்டு, சிறந்த குடிமகன் அவார்டு வாங்கின ஒரே தலைவர் யாருன்னா கேப்டன் விஜயகாந்த் மட்டும்தான். அவரோட இழப்பு கட்சிக்காரங்களுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழர்களுக்குமே அது பேரிழப்பு. அவரோட இடத்தை நிரப்புறதுக்கு எங்களுடைய இளைய கேப்டன் இப்போதுதான் வளர்ந்து கொண்டிருக்கிறார். எங்களோட அந்நியாரோட தலைமையிலையும் நாங்கள் கேப்டன் சொன்னது போல இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்ற அந்த மாரக தந்திரத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கு எங்களால் என்ன முடியுமோ அதை இது வரைக்கும் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். பொதுமக்களுக்கு வருகின்ற நினைவு நாள் குரு பூஜையை முன்னிட்டு இதே வேப்பூர் பகுதியிலையும் நாங்கள் அன்னதானம் 1000 பேருக்கு அன்னதானம் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நாளைக்கு நாங்கள் அன்னதானம் இதே கூட்டோட்டில் நாங்கள் அன்னதானம் போடுறோம். எங்களுடைய பெரிய இழப்பு தான் எங்களோட கேப்டன். நன்றி. விஜயகாந்த் எதனால உங்களுக்கு பிடிக்கும்? விஜயகாந்த் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் எப்படின்னா ஒரு மெட்ராஸுக்கு போகிறோம், சாப்பாடு வயல்லாம் கூட அங்கே போனால் கூட சாப்பாடு போடுவாங்க, அதனால ரொம்ப பிடிக்கும். படங்களே நல்ல நல்ல கருத்து சொல்லுவார், அதனால ரொம்ப பிடிக்கும். தமிழ்ல தான் இருப்பார், வேற மொழிக்கு போக மாட்டாரு, தமிழ் பற்றுள்ளவர். ஓகே, விஜயகாந்த் நடிச்ச படங்களே உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? என்ன விஜயகாந்த் நடிச்ச படங்கள்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? ரமணா ரொம்ப பிடிக்கும்ண்ணா. ஏன் அந்த படம் ரொம்ப பிடிக்கும்? ரமணா எங்க ஏரியால எடுத்த படங்கிறதாலையும் ஒரு வெற்றிகரமான படங்கிறதால ரொம்ப பிடிக்கும். அது உங்க ஏரியா எந்த ஏரியானா? கள்ளக்குறிச்சியில. என்ன கள்ளக்குறிச்சி?
ஓகேண்ணா, விஜயகாந்தோட இடத்த வேற யாராச்சும் நிரப்ப முடியும்னு நினைக்கிறீங்களா? இப்போ உள்ள ஜென்ரேஷன்ல யாரும் நிரப்ப முடியாதுண்ணா. இப்போ உள்ளவங்க நிரப்புறதுக்கு வாய்ப்பு கம்மி. இனி வரும் காலங்கள்ல நீ வர காலங்களில் யாராவது வந்தாதான். முத்துமணி மாலை ஒன்னு தொட்டு தொட்டு தாளாட்ட. ஒரு அசை வைக்கிறாரா ஒரு இது அவருக்கு ரொம்ப எனக்கு பிடிக்கும் சார். அதே மாதிரி இருக்குன்னு நானும் ஆசைப்படுறேன். உடம்புல ஜிம்முன்னு ஆகுது. எல்லாரையும் போல இல்லாம அவரு ஒரு சிறப்புமிக்க தலைவர்னு சொல்லலாம். தப்ப தட்டி கேட்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம். சோ தப்ப தட்டி கேட்க நம்மளால முடியல, நம்மளால முடிஞ்சவங்க யாராவது திரையுலகில் பண்றாங்கன்னா அவங்க நம்மளுக்கு இயற்கையா ஒரு ஈர்ப்பு வந்துடும். அவரே சிஎம் வந்தா இன்னைக்கு நாடு நம்ம தமிழ்நாடு வேற மாதிரி போயிருந்தோம்.